ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி தோசை செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். எப்பவுமே ஒரே தோசை செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 3 தக்காளியை வந்து நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் காரத்துக்காக பூண்டு கொஞ்சம், அப்புறம் வரமிளகாய், இவ்வளோதான். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வைக்கிற டைமில் வந்து மாவுல வந்து உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் அந்த பூண்டோட அந்த கார்லிக்கு அந்த ஸ்மெல்லும் அந்த மிளகாவோட காரமும் தக்காளியில் சேரும்போது தோசை வந்து அல்டிமேட்டாக இருக்கும். தண்ணி சேர்க்கவே கூடாது, நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு மாவுல ஆல்ரெடி உப்பு போட்டு வச்சுட்டேன். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து கலந்துக்கலாம். நைட்டுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம இட்லி தோசை செய்வோம், ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நல்லா மெலிசாக ஊற்றுனீங்கன்னா தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும், முருகலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நார்மலாக தோசை வைக்கிற மாதிரி வறுத்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு நான் தக்காளி தோசைக்கு பிரண்டை சட்னி செஞ்சுருக்கேன். ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள், வீடியோ போட்டிருக்கேன். அவ்வளோ காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசை வந்து நல்லா முருகலாயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுற வேண்டியதான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரோஸ்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது போல் நிறைய வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்துட்டு தக்காளி தோசை கூட வந்துட்டு பிரண்டை சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பிரண்டை சட்னியில் புளியெல்லாம் போட்டு ரொம்ப அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருந்தது. தக்காளி தோசைக்கும் அந்த பிரண்டை சட்னிக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது காம்போ. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.